கேள் திட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சேலத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவசாயியுடன் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் விவசாயத்துடைய நிலைமை எப்படி இருக்கு? உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியானது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது தமிழக அரசு மேல்முறையீடு கண்டிப்பா செய்யணும். ஆனா செய்யறேன்னு சொல்றாங்க, முதல்ல செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. டபுள் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு இதுலயே. ஆனா விவசாயிகள் கண்டிப்பா நிலத்தை விட மாட்டோம். நாங்க நிலத்தை விட்டுட்டுனா எங்க உயிரே போனாலும் நாங்க போராட்ட காலத்துல எல்லாத்துக்கும் தயாரா நிக்கிறோம் விவசாயிகள். இது ஃபர்ஸ்ட் ஆரம்பம். இது அடுத்தது நம்ம தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு கண்டிப்பாக செய்தாகணுங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் தமிழகத்தில். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு உயிர் இருக்கும் வரை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறும் விவசாயிகள், தமிழக அரசு இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும், மாறும் பட்சத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்பது மட்டுமே விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிஹரசுதனுடன் சேலத்திலிருந்து எஸ்.கே. சுரேஷ் பாபு. உயிரை கொடுத்தேனும் கேள் திட்டத்தை தடுத்து நிறுத்தப் போவதாக கோவை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவசாய சங்க தலைவர் கணேசன் நமது செய்தியாளருக்கு அளித்துள்ள பேட்டியை பார்க்கலாம். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பத்தி மத்திய அரசும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வரல. உச்சநீதிமன்றம் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி இதுவரையில் எங்களுக்கு தெரியலீங்க. இனிமேல் நாங்க விவசாயம் பண்றதா இல்ல. இனி போராட்டம்னு நாங்க பண்ண நினைச்சிட்டோம். போனா போகுதுங்க, ஜெயிலுக்கு போலாம், இல்லாட்டி சாவலாங்க. வர்ற வரையில் நாங்க கண்டிப்பா இந்த திட்டத்தை எதிர்ப்போம். அதுல எந்த மாற்று கருத்துல உயிரை கொடுத்தாவது நிறுத்துவோம்.